ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். நான் ரொம்ப நாளாக ஒரு பொருளை வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசனையில் இருந்தேன். கார்ட்டில் போட்டு வைக்கிறது, ரிவ்யூஸ் பார்க்குறது, பேக் பண்ணுறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு வழியாக இந்த பொருளை வாங்கிட்டேன். இந்த பொருள் எனக்கு யூஸ் ஆச்சா இல்லையா, நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு சின்ன ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்லாம் 6 மணிக்கு தான் வருவாங்க. இப்போல்லாம் 6 மணி ஆகணுன்ட்டு இல்லை, 4 மணிக்கே 2 காது சைடும் வந்து ஓட்ட சட்டியில் ஈப்புந்த மாதிரி ngொய்யின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொசுவை தாங்க சொல்கிறேன். இந்த கொசுவுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு. கொசுவத்தி பற்ற வச்சு பார்த்தாச்சு, கொசுவுக்கான லிக்விட் போட்டு பார்த்தாச்சு, கொசு ஊதுபத்தி பற்ற வச்சு பார்த்தாச்சு, புகை போட்டும் பார்த்தாச்சு. எதுக்குமே இது கேட்கல. நைட்டாவது கொசுவலை போட்டு அதுக்குள்ளே படுத்துக்கிறோம். இந்த பகல்லலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுது. இது எல்லாம் யோசிச்சதுக்கப்புறம் தான் இந்த நவீன கொசு பிடிக்கும் மெஷினை கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிக்கல, அமேசானில் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ரொம்ப நாளாக இதுக்கான ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து கடைசியில் நல்ல ரேட்டிங் இருக்கிறத வாங்கிட்டேன். இதுக்கு பேர் இன்ஹலேஷன் மஸ்கிட்டோ லேம்பு. சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரில, அப்படி தான் போட்டிருந்துச்சு. பார்க்குறக்கு இந்த புல்லட் மிக்சி மாதிரியே இருந்துச்சு, ஆனால் ஒயிட் கலரில் சூப்பராகவே இருக்குது. இது கூடயே சார்ஜிங் கேபிள் ஒன்று வருது. உள்ளே ஒரு ஃபேன் சுற்றுற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் கொசுவெல்லாம் இதில் தான் கலெக்ட் ஆகும்னு போட்டிருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்தேன். பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த கேபிள் ஒயரை எடுத்து ஃபோன் சார்ஜர் மண்டையில் சொருக்குனா போதும். இதில் ஒரு பர்பிள் கலர் லைட் எரியுது. அது கொசுவுக்கெல்லாம் அட்ராக்ட் பண்ணி இழுத்துரும்னு போட்டிருந்தாங்க. இந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி கொசுவெல்லாம் பக்கத்தில் போச்சுன்னா உள்ளே இருக்கிற ஃபேனு அதை சக் பண்ணி உள்ளே வச்சுக்குமா. இன்றைக்கி நைட்டே செக் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அன்றைக்கி நல்லா தான் கொசு பிடிச்சிச்சு. கூடவே ஒரு கிராஸ்ஹாப்பரையும் பிடிச்சி வச்சுருந்துச்சு. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா எல்லா கொசுவையும் பிடிக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய கொசுவை பிடிக்குது. நைட்டு தூங்கும்போது 1-2 கொசு காதுகிட்ட வந்து பாட்டு பாடிட்டு தான் இருந்துச்சு. நான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இத்தனை கொசு பிடிச்சிருந்துச்சி. இது ஒரே நாள் நைட்டில். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் லிக்விடு கொசுவத்தியெல்லாம் ஏற்ற முடியாது. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சரியாக மூட மாட்டேங்குது. ஆனாலும் நல்ல பொருள். இது மாதிரி வேறு கம்பெனியில் கிடைச்சாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு அப்ளிகேஷன். நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். 91 kgலேருந்து இப்போது 77 சம்திங் kgக்கு வந்திருக்கேன். எந்த எக்ஸசைஸும் இல்லாமல் பிடிச்ச ஃபுட்டு எதையும் அவாய்ட் பண்ணாமல் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி என் கிச்சனை பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு. எல்லா பொருளும் கவர்லேயே அங்கங்கே கட்டி வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட தான் நான் அடுத்த பொருள் வாங்கினேன். இதை ஆர்டர் பண்ணிவிட்டு அது வரக்கு முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். நம்ம யூடியூப்பில் என்ன தான் நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தா அதை நல்லா உத்து பார்ப்போம். அந்த மாதிரி நான் ஒரு சேனலில் பார்க்கும்போது தான் எனக்கு இது கிடச்சிது. உடனே தேடினேன். அவங்க அமேசானில் தான் போட்டிருந்தாங்க. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆக மொத்தம் அமேசான் போச்சு. மிடில் கிளாஸுக்கு அடுத்த ஆப்ஷன் மீஷோ தானே, அதனால மீஷோக்கு போயிட்டேன். ரேட்டெல்லாம் கம்மியாக தாங்க இருந்தது. ஆனால் ப்ராடக்ட் எப்படி வருமோன்னு யோசனையாகவே இருந்தது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது. ஏர்டைட்டாகவும் இருக்குது. ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன், இது கிளாஸ் கிடையாது, ஆனால் மேட் இன் இண்டியா தான். ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்னு போட்டிருந்துச்சு. நீங்கள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு சொல்லிவிட்டு மீஷோவில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இதோட லிட்டோடு சேர்த்து இது ஏர்டைட்டாக இருக்குது. நான் கடந்த 1 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. நான் இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் முன்னாடி சொன்ன ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 12 கண்டெய்னர் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பொருள் பிடிக்குது. அப்படி இருந்த கிச்சன் செல்ஃப் எல்லாமே இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் இப்படி மாறிடுச்சு. எனக்கே அன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என் கிச்சன் செல்ஃபை பார்க்குறக்கு.
இதே மாதிரி 250 ml 100 ml எல்லாம் இருக்குது. நானும் இன்னும் ஒரு செட் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு கிச்சன் ஐட்டம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.